கைஸ் இங்கேருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்குது. அதனால் நான் எதாவது யோசித்தேன் ப்ரோ எதுக்கு எல்லாம் இங்கே நின்றுருக்கானுங்க அப்படின்னு. ஆல்ரெடி நெதர்லாண்டு வந்து தண்ணி கீழே இருக்கிற ஒரு நாடுன்னே சொல்லலாம். லேண்டு வந்து தண்ணிக்கு மேலே இல்லாமல் கீழே இருக்கிறது. சூப்பராக வாசிக்கிறாரு. தேங்க்யூ ப்ரோ. இது அப்படியே பாஸ்தால கொஞ்சம் வெட்டி போட்டோன்னு வைங்க, டேஸ்ட் பேரட்டிக்கும். நமஸ்தே. நமஸ்தே நை வணக்கம். சே வணக்கம். வணக்கம். சவுத் இந்தியா. வணக்கம். யா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டி பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம், உங்களை எங்கே கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாமில் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் 3 டேஸு. ஸோ ஆம்ஸ்டர்டாம்லேருந்து ஒரு 1.5 hour ட்ராவல் பண்ணி வந்தோன்னா ஜான்சேஸ்கான்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செனிக்கான பிளேஸு. கண்டிப்பாக நெதர்லாண்ட்ஸில் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை தான் இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே வர்றதுக்கு வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷன் இப்போ தான் நாங்கள் வந்தோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஆம்ஸ்டர்டாம்லேருந்து ஒரு 1.5 hour மேலேயே ட்ராவலு. பட் அது வந்து ஒர்த் விசிட்டிங்காக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஸ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. ஈவன் நெதர்லாண்ட்ஸ்லாம் நம்ம சீஸ்ன்னு நினைக்கிறது இந்தியாவில் இருக்க சீஸ் வேறு, இங்கே இருக்க சீஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஒரு சீஸ் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க விண்ட் மில்ஸ் வந்து இங்கே தான் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் 3 நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல வெயில் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் வெயில் அடித்தாலும் ஜர்க்கின் ஏன்டா போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இன்னும் குளிரிட்டு தான் இருக்குமா வின்டர் ஃபுல்லாகவே. ஸோ ப்ரோ இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள். என்ன இதில் இந்த இடம் என்ன மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஓ, சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஓகே. இங்கே ஸ்மெல்லே வரும், உங்களுக்கு ஒரு கொக்கோ ஸ்மெல்லே வரும். நீங்கள் ஆக்சுவலாக முதல்ல வந்து இங்கே வந்து நிறைய விண்மில்ஸ் இருந்துச்சு, நிறைய ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் இருந்துச்சு. விண்மில்ஸ் வந்து இங்கே வந்து விண்ட் எனர்ஜிக்கு மட்டும் இல்லாமல் வந்து விண்மில் வந்து ஜென்ரலாக ஃபேக்ட்ரி பர்பஸாக, ஐ மீன் வுட்டு கட் பண்ணுறதுக்கு, பெயிண்ட்டு மேனுஃபேக்சரிங் பண்ண அதுக்குள்ள எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதாங்க இங்கே. ஓகே. முதல்ல இங்கே நிறைய அதாவது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த விண்மில்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ இது வந்து ஆக்சுவலாக டூரிஸ்ட் ஏரியா மாதிரி ஆயிடுச்சு. அதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ். சிலது மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு இப்பயும். ஓகே. நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து வியூவர்ஸ்க்கு, ஐ மீன் டூரிஸ்ட்காக. ஓ சரி. நான் வரப்போ காலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். பட் இன்னைக்கு சண்டே தான், சூப்பர் க்ரௌட். இங்கே இந்த ஸ்டேஷனுக்கு வரவங்க எல்லாருமே இதுக்கு தான் வராங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. நம்ம நேரில் இப்போ போய் பார்க்க போகிறேன். வாங்க பார்ப்போம். இதில் ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி இருக்கு ப்ரோ. ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கேருந்து ஒரு எவ்வளோ நேரம் வாக்கு? ஒரு 10-15 மினிட்ஸ். எஸ், இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வாக்கில் அந்த ஏரியாவுக்கு போயிடுவோம். ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒரு வீடு பார்க்குறீங்களா, அதெல்லாம் 1889 இருந்து இருக்குது வீடு. இங்கே எனக்கு உங்களோட வீடோட அந்த ஆர்கிடெக்டே ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ஒரு மாதிரி இப்போ ராயலாக இருக்குது. ரொம்ப ராயலான ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஆமாம், நேரவாக இருந்தது. அதனால தான் வீட்லேயே கூட ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நம்ம வீட்டில் இருக்க ஸ்டெப்ஸு பிரதரோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் 3 நாளாக. எனக்கு எந்த டஃப்பான பார்ட்னா அந்த ஸ்டெப்ஸ் ஏறுறது தான். அப்படியே ஒரு மாதிரி செங்குத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காலை இப்படி சைடுக்காக வச்சு ஏறிட்டு இருக்கேன். எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் இங்கே டச் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து அந்த ஸ்பைரல் இதாக இருக்கும். அது ஸ்பேஸ் சேவிங்காக அவங்க பண்ணுற ஜென்ரல். ஏற்கனவே வீடு ரொம்ப நேரவாக இருக்குது, அதில் ஸ்டெப்ஸ் பெருசாகவும் போட முடியாது. இப்போ இங்கே வீடு வாங்குறதுனா அந்த என்ன மாதிரி ப்ரோ? வீடு வாங்குறதுனா இங்கே வந்து இங்கே ஒரு ப்ராசஸ் வந்து எப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம நினச்ச வீடெல்லாம் நம்மளால் வாங்கிட முடியாது. இங்கே வந்து ஓகே, நம்மளுக்கு ஒரு வீடு பிடிச்சிருக்கு, இல்லை வீடு வாங்க போகிறோம், நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா இங்கே என்னென்னா எல்லாமே வந்து பிட்டிங் ப்ராசஸ் தான். இங்கே நம்ம வீடு போஸ்ட் பண்ணுவாங்க ஓனர். நம்ம பிட் பண்ணோம். ஆமாம் ரைஸ் கேட்டிங்களா? இப்போ நம்ம இங்கே வீடு வாங்கினோம், இப்போ நம்ம இந்த லேண்டு பிடிச்சிருக்கு, இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா அப்படியே வந்து அந்த வீடை போய் நம்ம என்ன ஏதுன்னு பேசி வாங்க முடியாதான், பிட் பண்ணி தான் வாங்கணும். அதுக்குன்னு எப்படி ப்ரோ ஆப் இருக்கா? ஆப் இருக்குது. அது நீங்கள் இப்போ முக்கால்வாசி நம்மளுக்குலாம் ரொம்ப பெருசாக இங்கே டச்சு அவ்வளோ ரொம்ப ரூல்ஸ் ரொம்ப தெரியாது அப்படின்றதால முக்கால்வாசி ஏஜென்ட்ஸ் மூலிமா தான் போகணும். ஓகே. இப்போ நாங்களாம் ஏஜென்ட் மூலிமா தான் போகணும். ஸோ ஏஜென்ட் கிட்ட வந்து நம்மளோட அமௌண்ட் என்ன அப்படின்றத நம்ம சொன்னால் நம்ம சார்பாக அவங்க பிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேற ஒருத்தங்க ஏஜென்ட் கூட கொடுத்துருக்கலாம். ஓகே. ஸோ எல்லாருமே பிட் பண்ணுவாங்க. பிட் பண்ணுறது யாருக்கு பெஸ்ட் ப்ரைஸாக கிடைக்குதோ, ப்ரைஸ் ஓனருக்கு எதுக்கு ஓகே அப்படின்னு ஓகேன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த வீடு அலாட் பண்ணுவாங்க. ஓ, நம்மளுக்கு எதுக்காக நம்மளுக்கு அலர்ட் ஆச்சா அலர்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியும், ஆகலைன்னா ஆகலைன்றது தெரியும். ஓகே. எவ்வளோ ரேஞ்ச் அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏலத்தில் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இங்கே வந்து வீடெலாம் வாங்க முடியும்.
looking your way. கைஸ் இங்கே எல்லா இடத்துலையும் சைக்கிள் ஓட்டுறானுங்கப்பா. That wasn't a bike lane. இந்த ஐஸ்கிரீம் செம ஃபேமஸ் ப்ரோ. நான் இதுக்கு போயிருக்கப்பே கெய்த்தோன் போயிருக்கப்பே இந்த கடை இந்த ஐஸ்கிரீம் அன்றைக்கி இது பண்ண முடியல, அந்த டைஃபோன் இருந்ததுனால அன்றைக்கி அந்த கடை க்ளோஸில் இருந்தது. பட் இந்த கடை செம்ம ஃபேமஸான கடையா. ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு பாருங்கள் எனக்கு முன்னாடி. நின்றுட்டானுங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அது அங்கே வியூ நீங்கள் அதான் கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க. இந்த பார்க்குறேன் கைஸ், இங்கேருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்குது. அதனால் நான் எதாவது யோசித்தேன் ப்ரோ எதுக்கு எல்லாம் இங்கே நின்றுருக்கானுங்க அப்படின்னு. வா கைஸ், இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ ஃபங்க்ஷனிங் ரன்னிங்கில் இருக்கிறது. இப்போ நம்மளை பார்க்க விடுவாங்களா? சூப்பர். அதுக்கு ஒரு யூரோ 2 யூரோ என்ட்ரி. வியூ பண்ண மேலே அந்த அங்கே நிற்கிறாங்க பாருங்க, அந்த வியூவிங் டெக் மாதிரி இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். போகலாம். இங்கேருந்து பார்க்க ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற மாதிரி இருக்கும். கிட்ட போனால் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது, அது அந்த ஸ்பீடில் தான் சுற்றும். கிட்ட போனால் அந்த சவுண்டு. சவுண்டு வருமா? அந்த காற்று சவுண்டு இருக்குல்ல, அது அப்போ ரொம்ப மொக்கையாக இருக்க மாதிரி, ரொம்ப சின்னதாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அங்கே போய் நின்னா தான் அதோட எஃபெக்ட். கைஸுங்க பாருங்களேன் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்கன்னு, எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் இதுக்கு. ஸோ என்னால் நார்மலாகவே ப்ரீத் பண்ண முடியல. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் நமக்கு தெரியும்ல, நம்ம ஒரு லெவலில் இருப்போம். இங்கே இருக்க கோல்டுக்கு என்னால் மூச்சே விட முடியல ஒழுங்காக, ப்ராப்பராக நார்மலாக ரிலாக்ஸ்டாக மூச்சு விடவே முடியல கைஸ். அப்படி தான் இருக்குது. ப்ரோ சொல்கிறாரு அது வந்து பழகுனா தான் அந்த ப்ரீத்திங் இது வந்து வரும் அப்படின்னு. ஆனால் அந்தளவுக்கு டஃப்பாக இருக்குது மூச்சு விடுறது, என்னால் பேசவே முடியல. ஆனால் என்ன யோசிக்கலாம், வெயில் இந்த அடி அடிக்குதேடான்னு. வெயில் இருக்குது, ஆனால் கையெல்லாம் கூட இப்போ வெளியே எடுத்தேன்னா ஃப்ரீஸ் ஆகிடுது. நான் கேமரா ஆஃப் பண்ணோன்னா 2 கையும் உள்ளே விட்டு கொஞ்சம் சூடாக்கிக்கிறேன், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இருக்க அந்த ஃபேக்ட்ரிஸ், இந்த வீடுங்களே எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் வுட்டில் அந்த மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். இது ஏதோ ஒரு மியூசியம் கைஸ். வாட்ச் மியூசியமா? அவங்க பழைய வாட்ச் அது இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே போகணுன்னா ஆக்சுவலாக இதுக்கு பே பண்ணிட்டு தான் போகணும். இல்லை ஃப்ரீ என்ட்ரன்ஸ்னு போட்டிருக்கு. இல்லை ஃப்ரீ என்ட்ரன்ஸ் இந்த பாஸ்லாம் இருந்துச்சுன்னா. ஓகே ஓகே கைஸ், இதெல்லாம் ஃப்ரீ என்ட்ரன்ஸ் இந்த பாஸுக்கு மட்டும், இல்லைன்னா நம்ம பே பண்ணி போகணும். இல்லை ஸோ நீங்கள் ஒரு வாட்ச் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மியூசியம் வந்து போய் பார்க்கலாம். பழைய வாட்ச் எல்லாமே வச்சுருப்பாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வீடு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இதெல்லாம் வீடா? வீடுலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிலது வந்து அவங்க அப்படியே கடையை வச்சுருக்காங்க, சிலது வீடாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து இப்போ என் பொண்ணு ஸ்கூல் டைமில் அவங்களே ஏதாவது ஹேண்ட்மேடாக ஏதாவது ஜுவல்லரி மாதிரி ஏதாவதுலாம் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், அது அந்த மாதிரி போட்டு வந்து இப்போ அதெல்லாம் அந்த பொண்ணே பண்ணுது ஆக்சுவலாக. கைஸ் இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு பண்ணது வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சேல் பண்ணுவாங்களாம். எல்லா வீட்லேயும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கிறது. ஸோ அவங்களே இப்போ ஹேண்ட்மேட் பண்ணி சின்ன பொண்ணு அது வந்து இந்த மாதிரி வச்சு சேல் பண்ணுறாங்க. பண்ணுவாங்களா நம்ம வீட்லேயும்? ஆமாம். கைஸ் இங்கே ஏதோ ஒரு கடை இருக்குது, காஃபி ஹவுஸ் இருக்குது போல், எல்லாம் லைனில் நின்றுருக்காங்க. அதே மாதிரி கைஸ் இங்கே ஃப்ரைஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. ஏன்னா இங்கே வந்து உருளைக்கிழங்கு விளைச்சல் அதுதான் வந்து அவங்க அதிகமாக வந்து விளைவிக்கிறாங்க. அதை வந்து வேறு மாதிரி சாப்பிட்றாங்க உருளைக்கிழங்க. ஸோ நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்றதோட மெயின் ரீசன் இதெல்லாம் பார்க்கணுன்னு. அண்ட் இன்னொரு விஷயம், நெதர்லாண்ட்ஸில் வெறும் அந்த ஆம்ஸ்டர்டாமு பார்ட்டி அந்த மாதிரி இல்லாமல் ஃபேமிலியாக வந்தாலும் சுற்றி பார்க்குறதுக்கான பிளேசஸும் நிறையா இருக்குது அப்படின்றத நம்ம மக்களுக்கு காட்டணும்ல. அதனால தான் நான் இங்கே வந்தேனே. அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது ப்ரோ. இங்கே இப்போ ஆம்ஸ்டர்டாம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக எல்லாம் பேச்சுலர்ஸாக இல்லை தனியாக வந்து பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ஃபேமிலிக்குன்னு சில இடங்கள்லாம் இருக்குது. இந்த மேடம் டுசார்ட்ஸ் மியூசியம் அந்த மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறாரும் ஆம்ஸ்டர்டாம்லேயும் இருக்குது. அதை தவிர்த்து ஆம்ஸ்டர்டாம் வெளியிலன்னா அதை இங்கே வரலாம், இங்கே சான்சிஸ்கான்ஸ் வரலாம். இப்போ இந்த விண்மில் வந்து கிட்டத்தட்ட ப்ரோ சொன்ன மாதிரி இது பண்ணுற பெயிண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த வுட்டை கட் பண்ணுற அந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் பேக் இன் த சென்ச்சுரிஸ் அவங்க வந்து இதை ஆல்ரெடி நெதர்லாண்டு வந்து தண்ணி கீழே இருக்கிற ஒரு நாடுன்னே சொல்லலாம். லேண்டு வந்து தண்ணிக்கு மேலே இல்லாமல் கீழே இருக்கிறது. ஸோ இதனால் நிறைய டிசாஸ்டர்ஸ் வந்திருக்கு. அப்போ தான் இந்த விண்மில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்திருக்காங்க. எடுக்கிறதுன்னு இல்லை, அதை அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய டிசாஸ்டர்ஸ் நம்மளுக்கு வாட்டரால் வருது, தண்ணி தான் நமக்கு ஆபத்துன்னு. அப்போ நான் சொல்கிறது 16th 17th சென்ச்சுரியில் அந்த மாதிரி இதை பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து டெக்னாலஜி அதிகமானனால அவங்க கடலுக்குள்ளேயே அவங்க ஒரு இது செட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்கள வந்து தண்ணிக்குள்ளே இந்த ஊர் போகாததுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு.
எல்லாத்தையும் வீடியோ ஃபோட்டோஸில் பார்த்துட்டு நேரில் பார்க்குறப்போ ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபீல். இந்த இடத்த பாருங்கள், இந்த ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது. அந்த பிரிட்ஜில் இந்த அக்கா ஓடி வந்துட்டுருக்காங்க, அதை விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விண்மில் கிட்ட வந்திருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குது. இங்கே எங்கே வேணால் தம் அடிக்கிறாங்க கைஸ். நான் சொன்ன மாதிரி தான், எங்கே வேணால் அவங்க சிகரெட் அடித்து மூஞ்சிலே ஊதுறாங்க. ஸோ இது ஒரு ஃபோட்டோ ஜெனிக்கான பிளேஸ். நான் பாருங்கள் 4 பேர் ஜாலியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ப்ரோ உள்ளே குறுக்க போடுறாரு. ஆஹா, அங்கே ஒரு ஃப்ளைட் ஒன்று போகுது, பெருசாக இருக்குது. இதெல்லாம் லைக் நம்ம நேரில் பார்க்குறப்ப ஒரு தனி ஃபீல் தான் கைஸ். அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த 16th செஞ்சுரியிலலாம் ஃபஸ்ட்டு இவங்க உட்டன் வீடு தான் கட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி நமக்கு நிறையா பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதுனால மட்டுமே அவங்க வந்து நார்மலான பிரிக்ஸ் ஹவுசஸ் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த விண்மில்க்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம். பரவாயில்ல, இன்றைக்கி நல்ல கூட்டமாக இருக்குது ப்ரோ. செம கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. வின்டர் ரொம்ப இன்னும் இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆமாம், அதனால் இந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் தான் சம்மர் முடிஞ்சு வின்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் எப்போ வரைக்கும் கொஞ்சம் கும்பல் இருக்கா தான் த்ரூ அவுட் சம்மர். அப்படியே கொஞ்சம் ஏர்லி வின்டரில் கொஞ்சம் கும்பல் டூரிஸ்ட்டில் கொஞ்சம் டூரிஸ்ட் வரும். இந்த விண்மில்க்கு தான் இப்போ நம்ம போகிறோம். உள்ளெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் உள்ள இதான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு சுற்றிட்டு இருக்கிறதுனால இந்த மிஷின்ஸ் ஓடுறது வேலைலாம் எதுவும் நடந்துக்கிறது. எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா பார்க்கலாம். போகும்போது ரொம்ப நேரமாக தான் இருக்கும். இந்த உட்டன் ஸ்டேர் மாதிரி தான் இருக்கும். ஒரு விண்டேஜ் நெதர்லாண்ட்ஸ் வைப் வருது. ஐஸ்கிரீமா போடு. சாக்லேட் ஹாட் இது சாக்லேட் ட்ரிங்க்கு டாப் வித் க்ரீம். இங்கே கேட்பாங்க ஜென்ரலாக சாக்லேட் மில்க் வாங்கினீங்கன்னா விப் க்ரீம் டாப்பிங் வேணுமா இல்லை வேணாமா கேட்பாங்க. இதுக்கு லைன் நிற்கிறோமா? இதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு இதுக்கு என்ன நீங்கள் முன்னாடியே நம்ம பாஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஆன்லைனில் போட்டு இந்த 3 விண்மில்க்கு சேர்த்து பாஸ் போட்டு எடுத்து வரலாம். நம்ம 3மே பார்க்க போகிறோம்னா எடுத்துக்கலாம். இல்லை டேட்டா இது மட்டும்னா இதே நம்ம அந்த பாஸ்லாம் இருக்கும், ஆம்ஸ்டர்டாம் பாஸ் அந்த மாதிரி டூரிஸ்ட் பாஸ் இங்கே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே டிஸ்கவுண்ட் இருக்கும் டிக்கெட்டில். இப்போ ஒருத்தருக்கு €6 விசிட் பண்ணுறோம். €6 அதுக்கு குழந்தைங்கன்னா €3. How many euros bro? €6. இங்கே ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, விண்மில் ஷாப் ஹாட் சாக்லேட் அப்படின்னு. இங்கே ஹாட் சாக்லேட்லாம் வேறு மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி 4-5 குடிச்சிட்டேன். இங்கே இப்போ மேலே போகலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. சரி ப்ரோ, இதுதான் சொன்னீங்களா ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாதான் இருக்கணும்? அப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸில் பார்த்து போனோம் நம்ம. இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு போவோம். ஸோ அந்த விண்மில் எப்போ ரீபில்டிங் ஆஃப் கலர் மில், இது கலர் மில் வந்து சொல்கிறாங்க, இந்த கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே பாருங்க, எல்லாமே இதுலேயே போட்டுருக்கு. அவர் ஷூவை பார்க்கலையே, என்னாச்சு? ஓ, உட்டன் ஷூ. அந்த காலத்து இந்த ஊர் ட்ரெடிஷனல் ஷூ இதெல்லாம் ப்ரோ. என்ன நம்ம வச்சுருக்காங்கல்ல இந்த விண்மில் வந்து இந்த கலர் டைஸ்லாம் இருக்குல்ல. ஆமாம், கலர் டைஸ். அதான் பார்த்துருக்கேன், கேட் அப்படின்றாங்க. அதோட விண்மில் இது. ஓ அவர் இப்போ ஒருத்தர் அவர் ஷூவை பாருங்கள், உட்டன் ஷூ. ப்ரோ, உட்டன் ஷூ போட்டு எப்படி நடக்க முடியும்? வெயிட்டாக இருக்குது. நம்மளுக்கும் தெரியாது. அதுதான் இவங்க எப்படி நடந்தாங்க. இப்போ நம்ம அடுத்து அந்த உட்டன் ஷூ ஃபேக்ட்ரிக்கு தான் போகிறோமா? அங்கே போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்படி அதை போட்டு நடக்க முடியும்னு கேட்குறேன். ஃபஸ்ட்டு ஐஸ் மேலே ஏற போகிறேன், பார்ப்போம் வாங்க. செம்ம நேரமாக இருக்குது. எனக்கு ஒரு உட்டன் ஷூ தான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியணுன்னு இருக்கு. ஐஸ் பார்த்து பொறுமையாக இருக்கணும், இல்லைன்னா அடி எங்கேயாவது டம்முன்னு விடும். இதோ உட்டன்லேயே பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஜெயிண்ட் வீல் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு ஸ்டெப்பு தப்பி வச்சேன்னா அதுதான் நான் விழுறதும் இல்லையா, அது உடஞ்சிரும் கண்டிப்பாக. ஆஹா எஸ் எஸ். இது பார்த்தீங்களா அந்த இது எப்படி ஆப்ரேட் ஆகணும், அந்த பழைய காலத்து மெத்தடு.
இது ஆப்ரேட் இது இங்கே சுற்றி கீழே வரைக்கும் ஆப்ரேட் ஆகி கீழே தான் அந்த டையிங் வரும். ஓ, இதை சுற்றி தான் கீழே தான் அந்த டையிங் ப்ராசஸ் முடியுது. இங்கே வரும் ப்ரோ, கண்டுபிடிச்சிருக்கானுங்க பாருங்க ப்ரோ, அந்த காலத்துலேயே. அதுதான் மேட்ரு. எல்லாருமே பாரு அப்படியே பின்னாடி வரையா இறங்குறாங்க. இப்போ இது வந்துட்டோம். आ जाए सर, आ जाए। एक मिनट रुक जाओ, अंकल आ रहे हैं, फिर हम जाएंगे। தேங்க்யூ. இப்போ கைஸ் வந்துட்டு வந்த இடத்துக்கு பா. ஐயோ கைஸ், ஆக்சுவலாக அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இது எல்லாம் நான் எப்போ போய் பார்த்தேன்னா அந்த 5D ஷோவில் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இங்கே நாட்டில் வந்து உருவாக்குறதுக்கும் சரி, இங்கே வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எதனால தான் தண்ணி அண்ட் காற்று. அந்த காற்றை எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த காற்றை வச்சு நம்ம தண்ணிக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத வச்சு பிளான் பண்ணி பண்ணது தான் இந்த மாதிரி விண்மில்ஸு. அம்மையார் இங்கே பயங்கரமாக அந்த இது சுற்றுறதுனால இங்கே இன்னும் நல்லா காற்று வருது. இதெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு. இதெல்லாம் நம்ம கை காலை வச்சு சும்மா இல்லைனா பிரச்சனை தான். இதே உட்டனில் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. உட்டு யூஸ் பண்ணி இவ்வளோ நீட்டுக்கு பட்டுறதுலாம் பெரிய விஷயம். ஆனால் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மனுஷன் இந்த சக்கரத்தை கண்டுபிடிக்கலாம் மனுஷனாகவே இருக்க மாட்டான். அது அப்படியே அந்த ஷேடோவில் பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாருன்னு தெரியல. கீழே போகிற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணாருன்னே தெரியல. அவருக்கு ஒரு பயன்தான். அப்படிதான் போய் ஆகணுமா? ஒருத்தரை போனோம். இவர் கொஞ்சம் இறங்கும்போது நம்ம காலி ஒரு மேலே படாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். வாக் டவுன் ஸ்டேர்ஸ் பேக்வர்ட்ஸ். இறங்குங்க. ரிவர்ஸ்லேயே போனோம். வீடியோ எடுக்காமல் போனால் கஷ்டம் கிடையாது, வீடியோ எடுத்துகிட்டே போகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கைஸ், விண்மில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம போய் அவங்களோட அந்த சீஸ் ஃபேக்ட்ரி, அந்த உட்டன் பண்ணுற ஷூஸ் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த லைவ் ஷோ, அந்த இதை பற்றின ஷோ வந்து போட்டு காமிச்சிட்ருக்காங்க, எப்படிலாம் மேக் பண்ணாங்க அப்படின்னு. செம்ம கஷ்டம் கைஸ். நம்ம வீடியோவில் டக்குன்னு பார்த்துட்டோம், பட் உண்மையாகவே கஷ்டம். ஏன்னா உட்டில் கட்டையை வெட்டி கிட்டின்னு பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். எக்ஸிட் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்மில் சொவினியர் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது வித்தியாசமாக பட்டா நான் சொல்கிறேன். சரக்கா ஸ்டூப் ஆப்பிள், சாரி ஸ்டூப் ஆப்பிள்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த சைக்கிள், இந்த ஊருக்கான அந்த சைக்கிள் சொவினியர்ஸ் வந்து வச்சுருக்காங்க, ஹோல்லேண்ட் போட்டு. எஸ், எனக்கு இப்போ சீஸ் ஃபேக்ட்ரி போயிட்டு சீஸ் சாப்பிட்ணும், வாங்க. சூப்பராக வாசிக்கிறாரு, தேங்க்யூ. அந்த உட்டன் ஷூ வச்சுருக்காங்க பாருங்க, அதில் வந்து காசு போடணும். ப்ரோ காணோம், போயிட்டாரு. எது ப்ரோ சீஸ் ஃபேக்ட்ரி? ஓ ஏய், ஹஸ்கி பாருங்க, செம்மையாக இருக்குது. சீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டேஸ்டிங் அண்ட் ஷாப், ஃப்ரீ என்ட்ரன்ஸ். இவனை கட்டி போட்டிருக்காங்க. எஸ், இவங்க ஒரு காலத்தில் ஓகே இவரோட தான். ஓ, இப்போ வந்து டூரிஸ்டாக இருக்குல்ல. ஆமாம், இந்த இடத்தோட ஆக்சுவலாக ஓ அவங்க ஃபேமிலி. பெஸ். இந்த சீஸ் ஃபேக்ட்ரி இதெல்லாம் ஓனர் அவங்க ஃபேமிலியோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பாருங்க. எல்லாம் டிமாண்டி காலியில் வர மாதிரி இருக்காங்க. என்ன ப்ரோ அது? அம்மா இந்த இடத்த பற்றி இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸில் இதில் போட்டிருப்பாங்களா, டச்சில்? இங்கிலீஷும் இருக்கும். இருக்கு. லிசன் டு அவர் ஸ்டோரி.
இதெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்டில் தான் போட்டுருக்கேன். இல்லை எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும். இருங்க பார்க்குறேன். மாடு மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க கைஸ். இங்கே வந்து சீஸை அப்படியே மாட்டுலேருந்து ஸ்ட்ரைட்டாக சீஸு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சும்மா சவுண்டுக்கு மாடு, ஆடு, ஷீப்லாம் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஒருத்தர் உட்காந்து பால் கறந்துட்டுருக்காரு பாருங்கள். ஓ, அந்த ஓனர் தானே அது. ஓனர் இன்னும் பால் கறந்துட்டுருக்காரு கைஸ். ஆறு லிட்டர்னா ஒரு காசு அப்படின்னு போட்டிருக்கு. கிலோ சீஸ் இங்கே பாருங்கள். 1 கிலோ 6 லிட்டர் பாலில் 1 கிலோ சீஸ் வரும். அப்பா கரெக்டு தானே? ஷீப்பு கவு எல்லாத்துக்குமே போட்டுருக்காங்க. இது வந்து ஷீப்புக்கு கைஸ். ஷீப்புக்கு இவ்வளோ. கோட்லேருந்து சீஸ் எடுப்பாங்களா? கோட் மில்க்லேருந்து கோட் சீஸ் எடுக்கிறாங்க. 7 லிட்டரில் 1 கிலோ சீஸ் வருது. கவுலேயும் வந்து சீஸ் எடுக்கிறாங்க. இது 10 லிட்டர் ஆகுது. அப்போ மாடுக்கு தான் அதிக பால் தேவைப்படுது 1 கிலோ சீஸுக்கு. என்னது ப்ரோ இது? சீஸோட ஹிஸ்ட்ரியா? ஹென்ரி வில்லியம்ஸ் அவங்க வந்து 1951 இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்களோட அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு போட்டிருக்காங்க. ஓ, இது அப்படியே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் சும்மா வச்சுருக்காங்களா? ஓ, ஃபோட்டோ ஸ்பாட்டா கைஸ்? அந்த உட்டன் ஷூ இங்கே வச்சுருக்காங்க. உட்டன் ஷூ தான் உட்டன் ஷூ எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா? இது எப்படி அந்த காலத்தில் போட்டு நடந்தானுன்னு தெரில. சீஸ் ஷாப் கைஸ். இங்கே நம்ம வேணுன்னா டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வாங்கலாம். கண்டிப்பாக வாங்கணும். எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். எல்லா விதமான சீஸ் வச்சுருக்காங்க கைஸ். இது வந்து கோட்டில் பண்ணது. இது ஆர்கானிக் கோட் சீஸ் ட்ரஃபுல். இந்த ஃப்ளேவர்டு ஆக்சுவலாக லெமன் ட்ரஃபுல்னால் நம்ம அதுலேயே ட்ரஃபுல் பண்ணி வைக்கிறாங்களா? ஓ, ஃப்ளேவர்டாக இருக்குது. ஃப்ளேவர்டு ட்ரஃபுல் ஃப்ளேவரு. இது ஒரு ஆரஞ்சு கலரில் இது கவு சீஸ் ரெட் பெஸ்டோ அப்படின்னு போட்டிருக்கு. பெஸ்டோ ஃப்ளேவர்டு. பெஸ்டோ ஃப்ளேவரை கூட இதில் எடுத்துகிட்டு வராங்க. பெஸ்டோனா பெஸ்டாஷியோ தானே ப்ரோ? இல்லை அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணோம்ல பாஸ்தா. அது ஓகே கைஸ். அந்த பாஸ்தாவில் யூஸ் பண்ண பெஸ்டோன்னு போட்டு அந்த சீஸு வா செம்மையாக இருக்குது. உள்ளே பார்க்குறப்ப அப்படியே எடுத்து கடிக்கணும் போல் இருக்குது எனக்கு சீஸை. வாய் ஃபுல்லாக அந்த எலியெலாம் சீஸ் சாப்பிடுமே கார்ட்டூனில், அந்த மாதிரி ஆர்கானிக் சுப்ரீம் கோட் சீஸ். ப்ரோ எந்த சீஸ் நல்லாயிருக்கும்? கோட் சீஸா? இல்லை ஆக்சுவலாக கோட் சீஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். கவு சீஸு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சீப். ஆனால் அங்கே 10 கிலோ பாலுக்கு 1 கிலோ சீஸ். பட் இது வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ பார்த்தீங்களா கவு சீஸ்க்கும் கோட் சீஸுமே €1 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ கோட் சீஸ் தான் வந்து இது இருக்குது. டேஸ்டிங் எங்கே பண்ணலாம் ப்ரோ? டேஸ்ட் பண்ணி ஓகே. ஹாய். ஸோ இங்கே வந்து அந்த பிஸ்டாஷோ வச்சுருக்காங்க கைஸ். அந்த பிஸ்டோ ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது ப்ரோ. இது அப்படியே பாஸ்தாவில் கொஞ்சம் வெட்டி போட்டோன்னு வைங்களேன், டேஸ்ட்டு பெரட்டிக்கும். செம்ம ஃப்ளேவர். இல்லை இது இந்த ரெட் பெஸ்டோ இது இருக்குல்ல, எனக்கு அப்படியே பாஸ்தா ஸ்பெகெட்டியில் போட்டோன்னு வைங்க. ஸ்பெகெட்டி சாப்பிட்டோன்னு வைங்க ப்ரோ, செம்மையாக இருக்கும் இதில் பண்ணி பாருங்க. எல்லோரும் 2 வாட்டி சாப்பிட்றாங்க அதை மட்டும். Yes, this one is herbs and garlic. ஹெர்ப்ஸில் வந்து அவ்வளோ ஹெர்ப்ஸோட இது இருக்குது. சீஸ் லெவல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. கட் பண்ணி அது வந்து வச்சுக்கிட்டும் இருக்காங்க. செம்மையாக ஆஸ் அ சீஸ் லவராக எனக்கு அப்படியே ரொம்ப பிடிக்குது. அப்படியே திரும்ப லைன்லேயே வந்து ஒரு 1/4 கிலோ திரும்ப லைனில் வந்து 1/4 கிலோ சாப்பிட்றோம் போல். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. வேறு எங்கேயா டேஸ்டிங் கொடுக்குறாங்களா? இங்கே இருக்குது. கோட் வாசனை அடிக்குது. ஸ்மோக்டு சீஸ் கோட் கைஸ். நாட்டு வாசனை அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்மோக் தான் தெரியுது கைஸ். இந்த கோட் எங்க செம்மையாக இருந்தது. அவங்க லைனில் வர சொன்னாங்கன்னு இப்படி அது எங்கே லைன் போகுதுன்னே தெரில. பட் செம்மையாக இருக்குங்க பாருங்க. எவ்வளோ வகையான சீஸ் வச்சுருக்காங்க. கோட் கோல்டு, கோட் எங்கு,
அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரில் பாருங்கள் அனி தீம், அப்படி அனி டைம்னு போட்டிருக்காங்க. இது என்னது கோல்டு வில்லிங் கோட்டு. பா சீஸ் தான்டா. ஓகே ப்ரோ. திஸ் ஒன் இஸ் ஷீப் யங். இது வந்து கோட்டு கிடையாது, ஷீப்போடது. எவ்வளோ சீஸ் கொடுத்தா சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு செமையாக இருக்குது. எவ்வளோ ஃப்ளேவர்ஸில் சீஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் அப்படியே சொவினியர்ஸ் மாதிரி வாங்கிட்டு போய் கிஃப்ட் பண்ணலாம். ரொம்ப சீஸ் லவர்ஸ் யாருக்காது இது வாங்கிட்டு போயிட்டு கிஃப்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ இங்கே சீஸ் லவரே நான் மட்டும்தான். எனக்கு தான் யாராவது கிஃப்ட் பண்ணோம், அதுக்கு ஆள் இல்லை. நம்ம கிஃப்ட் பண்ணிக்க வேண்டியதான். இது நம்ம ட்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்மோக்டு கோட் சீஸும் ஆர்கானிக் ஜெர்சி மாட்டு சீஸ். மாட்டை போட்டு செய்கிறானுங்க இங்கே. 5 pay for 2. ஸோ இது வந்து காலி ஆகிட்டு இருக்குப்பா நான் வரதுக்குள்ளே. திஸ் ஒன் இஸ் சப்ளைம் ஷீப். செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு, நல்லா இருக்கு. தின்னது டார்க் மின்ட்டு டச் குவாலிட்டி சாக்லேட்ஸ். சாக்லேட்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே சாக்லேட்ஸ் தான். மேலே இருக்கிறது எல்லாமே சாக்லேட்ஸ். சொவினியர்ஸ் வந்து மேக்னட்ஸ் வச்சுருப்பாங்களே, மேக்னட்ஸ் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நான் கவு சீஸ் ரெட் பெஸ்ட்டோ போட்டு எனக்கு பாஸ்தா செஞ்சு கொடுமானா போட அங்கிட்டுன்னு தூக்கி போட்டுருவாங்க. மேட் இன் ஹாலண்டு 1600 கிட்ட வருது. €12.95. ஃப்ரீயாக கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு இதை அப்படியே கடிச்சே சாப்பிட்ருவேன், அந்த அளவுக்கு அது அட்டகாசமாக இருந்துச்சு. பரவாயில்ல. ஸோ எஸ், இதுதான் கைஸ் சீஸ் ஃபேக்ட்ரி. உள்ள சீஸ் ஃபேக்ட்ரி எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு அவங்க வந்து அந்த சீஸும் வந்து விற்கிறாங்க. எஸ், நம்ம போகலாம். ஓப்பன் பண்ணணுமா? ஓப்பன் பண்ணலாம். ஓ, சூடு லைட்டாக சூடு. இது பார்த்துருக்கேன். இதுலேருந்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுப்பாங்களே, பார்த்துருக்கேன். ஓகே, ஃபார்மஸ் சீஸ் €22. அந்த பெஸ்டோ வாங்கணும் போல் தான் இருக்குது. ஆனால் வாங்கிட்டீங்களா? என்னது பெஸ்டோவா? நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் ஸ்பெகட்டி செஞ்சு சாப்பிடுவீங்க. எங்கள் வீட்டில் போய் நான் ஸ்பெகட்டி செஞ்சு கொடுனா போடாண்டுருவாங்க. அதனால் வந்துட்டேன் நான் கம்முன்னு. பெஸ்டோ நான் எதுவுமே வேணான்னு நின்றுட்டு இருந்தீங்க, பார்த்தா பர்ச்சேஸை போட்டு வர்றாரு டக்குன்னு. அனுப்பி விட போகிறீங்களா? நான் போகும்போது அப்படியே செம்மையாக இருக்குது. பெஸ்ட்டாக நான் ஒன்று வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், எங்கள் வீட்டில் செஞ்சு தரலன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த ஃப்ளேவர் நம்ம சென்னையில் எந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட கிடைக்காது ப்ரோ. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓ, ஓகே. நம்ம உள்ள சிட்டிக்குள்ளேயே இது கிடைக்காது. சரி, நானே செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கவு சீஸ் ரெட் பெஸ்ட். ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நல்லா தானே இருக்கும். 25 நாளுக்கு அப்புறம் போகிறேன். என்ன போட்டிருக்கான்? அவர் சீஸ் லைக்ஸ் டு ட்ராவல். ஆஹா, பார்த்துட்டீங்களா? வரைக்கும் இருக்குது கைஸ். இது போனோடனே எல்லாருக்கும் ஸ்பெகட்டி ட்ரீட் இருக்குது, வாங்க. ஏன்னா இதை வாங்குறது மேட்ரு இல்லை, அது €12 தான். இருந்தாலும் அதை செஞ்சு சாப்பிட்டா ஒரு திருப்தி இருக்கும், இல்லைன்னா கடுப்பாக இருக்கும்ல, அதனால தான் பார்த்தேன். இட்ஸ் ஓகே. Hello. Yeah. Where are you from? India. Namaste. Oh, namaste nahi. Vanakkam. Say vanakkam. Vanakkam? Vanakkam. South India. Vanakkam? Yeah, you are saying it correctly. Is that hello in South India? Yeah, hello. Cool. This will be $12.95 with card or cash? Cash. Sorry, card. There you are. Hello. Say hello. This for your family? Yeah, for me. For you? I'm a cheese lover, you know. Yes, very good. This is a very nice cheese. I never tasted this flavored. The red pesto? Yeah, red It's pesto. nice, Yeah. huh? It's one of my favorites as well. Oh. Here you go. Thank sir. you, Have man. a nice day. Thank you. Bye-bye. கைஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து உட்டன் அந்த ஃபேக்ட்ரி போய் பார்க்கலாம். அந்த உட்டன் ஷூஸ் பார்த்துட்டு அது ஒன்று வாங்குவோம். ப்ரோக்கு வாங்கி கொடுக்க போகிறேன், ப்ரோக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ப்ரோ எங்கே போனாலும் அந்த உட்டன் ஷூ போட்டு, நீங்கள் இந்தியா வரப்போ அந்த உட்டன் ஷூ போட்டு ஏர்போர்ட்டில் வந்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் அங்கே பார்த்தீங்களா ஒரு அந்த ஷூ போட்டு நடந்துச்சு. ஆமாம், அவர் எப்படி நடந்தாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. ஆமாம், வாங்கி நம்மளாம் அப்படியே வச்சுக்கலாம் சும்மா. கைஸ், இப்போ அந்த பாஸ்தாவை எப்படி சாப்பிட்ணுன்னே, இப்போ எப்படி செய்யணுன்னே எனக்கு ஒரு மைண்டு வந்துச்சு. ஒன்றும் இல்லை, அதுலேருந்து லைட்டாக குளோண்டு வெட்டி பேனில் போட்டு அப்படியே அதில் ஸ்பெகட்டியை நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்து உள்ளே போட்டு சும்மா ஒரு 5 ப்ரானு, இந்த ப்ரானை தூக்கி அதில் போட்டு அப்படியே பரட்டி லைட்டாக சால்ட்டை போட்டு எடுத்து
திக்காக லைட்டாக மில்க் இது ஊற்றிடணும், பால் லைட்டாக ஊற்றிட்டு எடுத்து போட்டோம். வேற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அது பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு அந்த உட்டன் ஷூ ஃபேக்ட்ரி அப்படின்னு வருது. இங்கே ஒரு குட்டி உட்டன் பிரிட்ஜு. அங்கேயா இங்கேயா ப்ரோ? ஓ, சுற்றிட்டு தான் போகணும். நம்ம ஊர் மாதிரி இப்படி சல்லுன்னு சைடில் போக முடியாது. தண்ணி வருதா? சூப்பர் ஃபுல்ஸ் கைஸ், நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தோம்ல. இங்கே இது ஒரு ஃபேமஸான ஃபுட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். கடிக்கிறானே மாப்பிள்ளை போட்டு கடிக்கிறான் கைஸ். இங்கே பாருங்கள் அந்த உட்டன் எதுக்குள்ளே இப்படிக்குள்ளே போகணுமா ப்ரோ? கைஸ் இங்கே பாருங்கள் அந்த உட்டன் ஷூ வந்து பெருசாக வச்சுருக்காங்க. அதில் எல்லாம் ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எது யாரோட சிம்பிள்? ஓ, டச்சோட ட்ரெடிஷனே அந்த உட்டன் ஷூ தானே சிம்பிள். ஓ ஆமாம், வித்தியாசமாக தானே இருக்குது. யார் உட்டன் ஷூ போட்டு சுற்றுனா? கைஸ் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக உள்ள வந்து ஒரு டைமண்ட் ஸ்டாண்டர்ட் ஷூ அப்படின்னு வச்சுருப்பாங்க. உண்மையிலேயே டைமண்டா என்ன அப்படின்றதுலாம் தெரியல, பார்க்கலாம். 50 years ஆஃப் உட்டன் ஷூ. எல்லாம் உட்டன் ஷூ போட்டு நிற்கிறாங்க பாருங்க. எவல்யூஷன், உட்டன் ஷூவோட எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்திருக்கு உட்டன் ஷூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்பா ப்ரோ, இதெல்லாம் போட்டு நடந்துருக்க மாட்டாங்களா? யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பூட்ஸ், வின்டர் யூஸ் பண்ணுற பூட்ஸ். ஆனால் கீழே வந்து உள்ள இருக்கு. ஆமாம், இந்த செருப்பு பாருங்க ப்ரோ, இரும்பில் போட்டு சுற்றிட்டு இருந்திருக்கானுங்க. போட்டிருப்பாங்களா? ஆமாம் 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 கைஸ், இங்கே பாருங்கள் அந்த இரும்பில் இது பாருங்கள். நான் சொல்கிறத உண்டு கீழே கட்டைக்கு நடுவில் அந்த கம்பியை வச்சு காலை டைட்டு பிடிச்சி நடந்துட்டு இருந்திருக்காங்க. இங்கே பாருங்க ப்ரோ, இந்த ஷூ இந்த செருப்பு காமெடியாக இருக்குது. நல்லா பாருங்களா? இது பாருங்க, லெதரில் நைஸாக குதிரைக்கு பண்ணுறதா? அதானே பார்த்து பைன்ட்டு இது தானே இதெல்லாம் யூஸ் பண்ணிடுவானுங்க. லேபரர்ஸ் யூஸ் பண்ண. ஸோ இதை போட்டு எப்படி நடக்க முடியும்? யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், வின்டரில் அந்த ஸ்னோக்கு இருக்குல்ல, அதுக்காக கீழே ஸ்பைக்ஸ் வச்சுலாம் வச்சுருக்காங்க. அது யூஸ் பண்ணுறாங்க. இந்த உட்டனில் வச்சு ஸ்பைக்ஸே வச்சுருக்காங்க. ஸ்பைக்ஸ் ஷூலாம் வச்சுருந்துருக்காங்க உட்டன்லேயே. அந்த காட்டுறாங்க பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் காட்டுறாங்க அந்த வின்டர் டைமில் அந்த ஸ்னோ டைம்லலாம் எப்படி சர்வே ஆனாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சைடில் வச்சுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷூஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த உட்டன் செருப்பு செய்கிற மிஷினு. ஏன் கூட்டம்ன்றது தெரிஞ்சிச்சு. இந்த உட்டன் ஷூ எப்படி பண்ணுறாங்கன்றது ஆல்ரெடி யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, அது டாக்குமெண்ட்ரி மாதிரி. அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ கைஸ், ஜான்சேஸ்கான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா எனக்கு சூப்பராக இருந்தது. ஒரு பார்க்க வேண்டிய, முக்கியமாக ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு பார்க்க வேண்டிய பிளேஸ். ஸோ சில பேருக்கு சில பிளேஸ் பிடிக்கும், ஒருத்தர் ஒரு வைபை பொறுத்து. இப்போ ஆஸ் எ விளாகராக அண்டு எல்லாத்தையும் பார்க்கணுன்னு நினைக்கிறப்ப இதை வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான். சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட். அதில் ஒரு சீஸ் ஃபேக்ட்ரி, அந்த உட்டன் ஷூஸ் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் அந்த விண்மில் போய் பார்த்தது எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். இங்கே செம்ம கூட்டம். நான் வந்து பார்த்ததுலேயே அந்த ஊஞ்சலுக்கு அப்புறம் இங்கே தான் எனக்கு இந்த மாதிரி பிளேஸுக்கு நல்ல ஒரு கூட்டம் வருது பார்க்குறேன். நாங்கள் வந்து ஸ்பார்க் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. அங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு அந்த சீஸ் வச்ச சாண்ட்விச் ஒன்று இருக்குன்னு சொன்னார் ப்ரோ. எனக்கு இப்போ அதை சாப்பிட்ணும் போல் இருந்தது. அந்த தண்ணி பாட்டில் வாங்கினோம். ஸோ எஸ், இது ஒன் ஆஃப் த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இன் நெதர்லாண்ட்ஸ். அப்பா இது ரொம்ப அப்படியே அதான் டின்னு அப்படியே வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஆல்கோஹால். காக்டெயில். ஆப்பிள், பனானா, பெரிக்கா, அவகேடோ எல்லாம் வச்சுருக்காங்க. சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் பாருங்கள் அந்த சாண்ட்விட்சை தேடுங்க. அந்த சைடா? இதெல்லாம் என்னது? சிக்ஸு கேஸ். கொண்டக்கடலை எவ்வளோ பார்த்தீங்களா? 260 ரூபா. இங்கே இந்த ஸ்டேட் டு இட் ஃபோட்டோ வந்து வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரூபெஃபன் மெட்டு, சிக்கனு, மட்டனு எல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு சாண்ட்விச் வேணும், பசிக்குது. ப்ரோ தேடிக்கொண்டு இருக்கிறார். சாண்ட்விச் கண்டுபிடிச்சிங்களா? ஒன்லி சீஸ், வெறும் சீஸ், உள்ள மீட்லாம் இருக்காது. வெஜ்ஜீஸ். அந்த இது
வெஜ்ஜிஸ் ஏதோ இருக்குது. மீட் வச்ச மாதிரி ஏதாவது இருக்கா பாருங்க. அது இருக்குது ஏதோ இது எல்லாமே மீட். இது கிப்புனா சிக்கன் ஆச்சே. சிக்கன், இது பேக்கன். இதெல்லாம் என்ன வெஜ்ஜா இதெல்லாம்? இது வந்து ஹேமு சீஸ். சி ஓகே. ஓ அது வேணும் ஆனால் சீஸ் மட்டும் இப்போ தடியாக இருக்குமா ப்ரோ உள்ள சீஸு இல்லை சின்ன சீஸா? இதே நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். இந்த க்ரொசாண்ட்லாம் செம்மையாக இருக்குல்ல, பார்க்க சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே க்ரொசாண்ட் ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸ்ஸு. உள்ளே இருக்காது அது ஸ்டஃபிங்காக இருக்காது, ஸ்வீட்டாக இருக்கும். இல்லை சீஸ் சீஸ் ஃப்ளேவரில் இருக்கும். ஓகே. உங்களுக்கு ஏதாவது ப்ரோ? ஏன் சாப்பிடுங்க ப்ரோ, பசிக்க போகுது. இல்லை மேனேஜ் பண்ண கைஸ். இதை இப்போ நான் ஈட் பண்ணாமல் தான் சாப்பிட்ணுமா? வேறு வழி இல்லை, வாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை சாப்பிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ இதுக்கு ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல் போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பண்ணது எதுக்காகனா, இங்கே இந்த மாதிரி பிளேசஸும் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான். இங்கே ஆம்ஸ்டர்டாம்னா வெறும் அது மட்டும் கிடையாது, இதுவும் இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பிளேஸு. இந்த சீஸ் ஃபேக்ட்ரி போனது, சீஸ் வாங்கியிருக்கேன், அண்ட் அந்த இதை பார்த்தது, இந்த ஏரியாவே இந்த பிளேஸே சூப்பராக இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ. இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நான் நெக்ஸ்ட் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜெர்மனி கிளம்புறேன். ஜெர்மனியில் முனிக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே அக்டோபர் ஃபெஸ்ட் நடக்குது, பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் யூரோப் ட்ரிப்ஸ் வீடியோஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். See you guys in another great video. Thanks for watching. Tata, bye bye.